சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கோபுர கட்டிடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மத்திய சதுக்க வளாகத்தில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் சார்பில் 4 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் 27 அடுக்கு மாடியுடன் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டி வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 120 கோடியே 54,17,000 ரூபாய் செலவில் வகுப்பறை, ஆய்வகம், உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. தலைமை செயலகத்தில் இருந்தபடியே இந்த கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் அமைந்துள்ள அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் 6,51,70,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், அறிவியல் ஆய்வகம், கணினி ஆய்வகம் ஆகியவற்றையும் முதல்வர் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணராஜப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2,41,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவியல் ஆய்வக கட்டடங்கள் மற்றும் சிங்கவனம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள ஆயுஷ் பிரிவு பல்நோக்கு கூடத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார்.